இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 0. ஏன்னா இப்போ வந்து எந்த பர்சன் என்ட்ரு ஆகலை. இது ரியலாகவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரூமோட என்ட்ரன்ஸில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஒரு டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 செகண்ட் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறது. ரியல் டைம் மாடல் தான் இது. ஒரு பர்சன் வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு 2 செகண்டு போகிற மாதிரி கேப்பில் வைக்கணும். இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 2 செகண்ட் கேப் கழிச்சு தான் இதை நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கவுண்ட் வந்து 1. பக்கத்தில் வந்தால் தான் தெரியும், லைட் வச்சுட்டு தெரியாது. கவுண்ட் 1. இங்கே ஃபேனு ஓடும், லைட் எரியும். இந்த ரூமில் வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க ஒரு பர்சன். அடுத்த பர்சன் என்ட்ரு ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு 1 2 3, செகண்டு 1 2 3, கவுண்ட் 2. இப்படியே கூட்டிகிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். அப் டு 255 முள்ளி பண்ண முடியும். அதுக்கு மேலே அதில் பண்ண முடியாது. 255 மேக்ஸிமம். இப்போ ஒருத்தர் உள்ளேருந்து வெளியே விளையாண்டான். அப்போ ஃபஸ்ட்டு இது கட் ஆகும். ஃபஸ்ட்டு செகண்ட் சென்சாரு, தென் 1 2 3 செகண்டு, அடுத்து ஃபஸ்ட்டு சென்சாரு 1 2 3 செகண்டு. இப்போ வந்து கவுண்ட் வந்து 1 ஆயிடுச்சு. ஒருத்தர் வெளியே வந்துட்டான். அதே மாதிரி சிமிலர்லி இன்னொருத்தர் வெளியே வர்றான். அப்போ லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் ஆகணும். இப்போ இங்கே வருது 1 2 3 செகண்ட்ஸு. கவுண்ட் 0. லைட்டு ஃபேன் ஆஃப் ஆகிடும். கவுண்ட் 0. உள்ளே போகிறோம்னா இங்கே கை உள்ளே போகிறப்ப இங்கே சென்சாரில் லைட் எரியும். உள்ளே போகிறாங்க ஃபஸ்ட்டு எரிஞ்சிட்டு ஒரு 3 செகண்ட் கேப்பு, அடுத்து மறுபடியும் 1 வந்து எரியும். இப்போ ஒருத்தன் உள்ளே போனே வெளியே விளையாண்டான்னு வச்சுக்கோ. இங்கே வச்சுட்டு 2 செகண்ட் கேப். இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். 255 பேர் உள்ளே இருந்தாலும் இது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். எல்லாரும் வெளியே 0 வந்துச்சுன்னா தான் ஆஃப் ஆகும். சரி, என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தனையில் ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் ஃபார் 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா 230 வோல்ட் வந்து நம்ம 12 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். ஆமாம், 230 வோல்ட் ஏசி இஸ் கன்வெர்ட் 12 வோல்ட் ஏசி. 12 வோல்ட் ஏசி தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே 2 டயோடு போட்டிருக்கோம். இந்த இடத்துல இருக்குது, டேப் வச்சுருக்கேன். ஃபுல் வே ரெக்டிஃபையர் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுனா, இது வந்து இங்கே தான் வந்து ஏசி இஸ் கன்வெர்டட் டு டிசி. 12 வோல்ட் ஏசி இஸ் கன்வெர்டட் டு 12 வோல்ட் டிசி. நெக்ஸ்ட்டு வந்து இது 7805 ரெகுலேட்டர். இது இருக்கிற 5 வோல்ட் கன்வெர்ட். 12 வோல்ட் டிசி இஸ் கன்வெர்டட் டு 5 வோல்ட் டிசி. ஏன்னா மைக்ரோஃபோன்லாம் 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். 0 5 0னா 0, 5னா 1ன்னு எடுத்துக்கணும். 0 1 தான் மைக்ரோஃபோன் தெரியும். அதனால் வந்து இது 5 வோல்ட்டு. இது அடிநோய்னா மைக்ரோஃபோன். இது எல்சிடி டிஸ்பிளே. இது 2 ஐஆர் சென்சார். ஆமாம், ஒன்று ட்ரான்ஸ்மிட் ரிசீவர். இது ஒன்று ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அப்ஸ்ட்ரக்ட் நம்ம டிடெக்ட் ஆகிறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை ரிசீவ் பண்ணி தான் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ இதில் வந்து ரிலேன்றது வந்து பிளாக் டெஸ்ட் சுவிட்சு தான். ரிலேக்குள்ளே நம்ம எவ்வளோ வோல்ட்னு உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துக்கணும். இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம கையில் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த யூனிட் வந்து ஆன் பண்ணி விடும். இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டைப் தான். இது சுவிட்சுக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் இருக்கும். அந்த காயிலுக்கு ஒரு 5 வோல்ட் மைக்ரோஃபோன்ல வந்து ஒரு 5 வோல்ட் கொடுக்கும். 5 வோல்ட் கொடுத்து இந்த ரிலே வந்து இப்படி ஆன் ஆகும். அப்போ ஆன் ஆகிறப்ப சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுன்னு வச்சா, சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஃபேன் வர ஆரம்பிச்சு. அப் டு இந்த ரிலே ஆனில் இருக்கிறதுக்கு லைட்டு ஃபேன் ஆனில் இருக்கும். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த ரிலே ஆஃப் ஆகிடும். எலக்ட்ரோமேட்டிக் ஆகி டீஆக்டிவேட் ஆகும். அப்போ ரிட்டர்ன் பேக் ஒரிஜினல் பொசிஷன் போகிறப்ப சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், லைட்டு ஃபேன் ஆஃப் ஆகும். இது இந்த ரிலேக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் தான் நடக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் வச்சு இந்த காயில் தான் வந்து எனர்ஜைஸ் ஆகும். சுவிட்சை வந்து இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. கான்டாக்ட் தான். ரெண்டு டெர்மினலை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும், எடுத்து விடும். ஜாயின் பண்ணி எடுத்து விடும். அப்போ அந்த 230 வோல்ட் நம்ம உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துருக்கோம். அப்போ என்ன, அது ஒரு டெர்மினல் நெகட்டிவ் டேரெக்டாக போயிருக்கும். சுவிட்ச் எப்படி ரன் பண்ணுறோம், சுவிட்சை போட பல்ப் எப்படி இருக்குது, நெகட்டிவ் டேரெக்டாக போயிருக்கும். பாசிட்டிவ் சுவிட்சில் ரன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ் வந்து இந்த வயர் வந்து இங்கே போயிருக்கு. எப்போ ரிலே ஆன் ஆகுதோ அப்போ இந்த ஃபேஸ் வந்து இங்கே வந்துடும். இந்த இதில் வந்துடும். ஃபேஸ் நியூட்ரல் வந்து டேரெக்டாக போயிருக்கும். அப்போ இந்த சுவிட்ச் இந்த ரிலே ஆன் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகி லைட் எரிய ஆரம்பிச்சு. இதான் வந்து இன்டர்னல் கனெக்ஷன். புரிஞ்ச புரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா